ஹலோ வியூவர்ஸ். ஸோ லங்காவியோட டேஸ் முடிஞ்சது. ஸோ லங்காவிக்கு ஒரு பிரியா விடை கொடுத்துட்டு வி ஸ்டார்டட் டு கேஎல் டுடே. உண்மையாகவே லங்காவியை ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது லங்காவி. ஸோ லங்காவி ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ வி ஸ்டார்டட் டு கேஎல். ஸோ இதான் கேஎல். ஸோ கேஎல் இறங்கினோன்னு ஆஸ் யூஷுவல் கிராபில் ஒரு கேப் புக் பண்ணோம். அண்ட் வி ஹெட்டிங்ஸ் டுவர்ட்ஸ் அவர் ஹோட்டல். ஸோ எங்கள் ஹோட்டல் ஸ்டே வந்து புக்கிட் பிட்டாங்கில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இருந்த 3 டேஸுமே அங்கே நல்ல மழை, டெய்லி ஈவினிங் நல்ல மழை பெஞ்சுது. ஸோ வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் ஏர்போர்ட் டு புக்கிட் பிட்டாங்க ஆல்மோஸ்ட் மோர் தேன் 1 hour ஆயிடுச்சு. 1 hour 30 minutes ஆச்சு நாங்கள் ஹோட்டல் போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் போகிற உள்ள வியூஸு, அந்த பெரிய டால் பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி த ட்வின் டவர்ஸ். என்ன தான் நிறைய பில்டிங்ஸ் அதோட ஹைட்டாக வந்துருந்தா கூட அந்த ட்வின் டவர்ஸை பார்க்குற மாதிரி வரல. ஸோ சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த ட்வின் டவர்ஸ் தான் எங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அந்த 1 hour ஜேர்னி எங்களுக்கு போனதே தெரியல. சிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. ஸோ எங்கே பார்த்தாலும் நிறைய மரங்கள் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சிட்டி. ஸோ அதை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஓகே, ஹோட்டல் வந்தாச்சு. எங்கள் ஹோட்டல் நேம் வந்து சிலோன் ஸ்யூட்ஸ். இது வந்து ஒரு 40 floors உள்ள பில்டிங்கு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து 28th floorல. ஸோ இங்கே இன்ஃபினிட்டி பூல் எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றின செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஸ்டேயை பற்றி. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த இதில். ஆக்சுவலாக எங்கள் ஹோட்டல்லேருந்தே கேஎல் டவர் அப்புறம் பெட்ரோனாஸ் டவர்ஸ் வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த நைட்ஸு நான் அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. இதுதான் அந்த நைட்ஸ் நான் சொன்னது. சூப்பராக இருந்தது. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ டே 1 நாங்கள் ஃபஸ்ட்டு கேஎல் டவர் ஸ்டார்ட் பண்ணோம். அதான் ரொம்ப நியர்பையாக இருந்தது. ஸோ கேஎல் டவருக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே அப்சர்வேஷன் டெக்குன்னு போனோம். அதை முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் பெட்ரோனா டவர்ஸ். ஸோ பெட்ரோனா டவர்ஸ் நாங்கள் போகிறப்ப செம மழை. ஸோ அதனால் அங்கே வீடியோ ஷூட் பண்ண முடியல. அது மழை நின்னதுக்கப்புறம் வி வென்ட் டு தி சலோமா பிரிட்ஜ். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கலர் சேஞ்சிங் பிரிட்ஜ் இது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 800 to 900 meters தான் இருக்கும் டிஸ்டன்ஸ் இந்த பிரிட்ஜு. பட் அதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டே 2 எங்கள் ஃபேவரட் பர்சனை மீட் பண்ண போயிட்டோம். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம லார்ட் முருகர் தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு இது ரொம்ப நாள் ஆசை. இது நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நேரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு காலைல ஏர்லி மார்னிங்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வேற எங்கேயும் இல்லை, பட்டு கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் புக்கிட் பிட்டாங்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஐ திங்க் 20 ringgits ஆச்சு. கிராபில் புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் இயர்லியராக பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப வெயிலுக்கு முன்னாடி இயர்லியராக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரௌடையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஏர்லி மார்னிங் போயிட்டிங்கன்னா. ஸோ நாங்கள் ஒரு 7:30 to 7:30 அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே அங்கே அந்த லங்காவியில் இருக்கிற மாதிரி ஒரு ஈகிள் ஸ்கொயர் மாதிரி ஒன்று பார்த்தோம். சேம் அதே மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒயிட் பீக்காக் ஒன்று பார்த்தோம். அது ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் பீக்காக் அண்டு நார்மல் பீக்காக் ரெண்டுமே இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே முருகரை பார்க்க நடந்து போய்கிட்டே இருந்தோம். அப்படியே நிற்கிறீங்களா? ஃபோட்டோ எடுப்போம். கிரியா திவ்யா திவ்யா நல்ல வைப்பாக இருந்தது. பக்கத்தில் இந்த முருகன் ஸ்டாச்சு பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு செம்ம வைப்பாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கேயும் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தது. பட் ஆனால் சைடில் அந்த ரைல்ஸ் பிடிச்சிட்டு நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறைய வயசானவங்களாம் ரொம்ப ஈஸியாக நடந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எங்களுக்கே ரொம்ப மோட்டிவேட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போக ஆரம்பித்தோம். ஸோ உள்ளே போக 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 ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த கேவ் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் டெம்பிள் அந்த கேவே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய மங்கீஸும் இருந்தது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. ஸோ கீழே ஒரு பெருமாள் டெம்பிள் இருந்தது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், உட்காந்துருந்தோம். அப்படியே இந்த பீகாக்ஸ்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, தமிழ் ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுட்டு நாங்கள்
அடுத்து நெக்ஸ்ட் நாங்கள் அந்த பெடலிங் ஸ்ட்ரீட்டா சைனா டவுன், ஸோ அதை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் அந்த சைனா டவுன். ஸோ இந்த ஏரியாவை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்தது, நிறைய பேக்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, இந்த ஃபேன்ஸு, அப்புறம் நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த விண்டோ ஷாப்பிங்கோட எங்களோட டே 2 முடிச்சுக்கிட்டோம்.